ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வணக்கம். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தோத்தாங்க. தோத்ததுலேருந்து இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் மேலே வந்து எரிஞ்சு விழாத குறைன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். எல்லாருமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து வேர்ல்டு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போவாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு வந்து 99% இல்லைன்னு கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதற்கு அடுத்தபடியாக வந்து நடக்கக்கூடிய ஆஸ்திரேலியாங்கிற சீரியஸில் ஆஸ்திரேலியா வந்து ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணால் கூட கண்டிப்பாக அவங்க உள்ளே போவாங்கன்றதான் உண்மை. ஸோ ஆல்ரெடி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை தாண்டி ஏதாவது அதிசயம் நடந்து இந்தியா போச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்தையும் விட இப்போ அடுத்தது நடக்கக்கூடிய அந்த ஃபைனல் டெஸ்ட் மேட்சை கண்டிப்பாக இந்தியா வந்து வின் பண்ணணும் அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அதற்கு இப்போ என்ன பண்ணணுன்ற மாதிரி இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாரும் பேசின விஷயங்கள் தான். நம்ம டீமில் இருக்க ரோஹித் சர்மா இருக்கட்டும், விராட் கோலி இருக்கட்டும், அண்ட் ஜடேஜா இருக்கட்டும். ஸோ குறிப்பாக வந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இந்த ரெண்டு பேரை தான் வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சீனியர் பேட்ஸ்மேனாக வந்து அவங்களோட வேலையை வந்து செய்ய தவறிட்டாங்க. ஸோ மிடில் ஆர்டரில் எவ்வளோ தான் வந்து ஃபேஸ் பண்ண முடியுன்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பவுலிங்கில் பும்ராவை தவிர வேறு யாருமே வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கலன்னு எல்லாருமே இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மையும் கூட. ஸோ பும்ராவை தவிர நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வேறு எந்த போலருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனை பண்ணணும்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த விஷயத்தை ஆஸ்திரேலியன் அணியோட முன்னாள் வீரரான கிளன் மெக்ராத் கூட வந்து அவரோட ட்விட்டில் வந்து பதிவு பண்ணியிருந்தார். ஸோ பும்ரா மட்டும் இந்தியன் டீமில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியன் சீரீஸ் வந்து ஒரு ஒன் சைடாக தான் போயிருக்கும். ஸோ ஒன் ஹேண்டடாக வந்து பும்ரா தான் வந்து இந்தியாவுக்கு வந்து போல் பண்ணியிருந்தார் மாதிரி அவர் பெருமையாக பேசியிருந்தார். அது வந்து உண்மை தான், நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, ஓகே, பலாலாம் குழந்தை பேச இப்போ என்ன விஷயத்தை பேச போகிறன்ற மாதிரி எல்லா பேரும் கேட்பீங்க. காம்பீர் வர்சஸ் பிசிசி அப்படி என்னதான் பிரச்சனை நடந்துச்சுன்னா இப்போ மெயினாக பார்க்க போகிறோம். நம்ம காம்பீர் அப்படி சொன்னால் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய டெஸ்ட் சீரீஸ், அதாவது இந்தியாவுக்கு வந்து ஹெட் கோச்சை காம்பீர் இருக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிபேட் ஷோவே பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதற்கு அடுத்தபடியே நம்ம காம்பீர் தரப்புலன்னு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து வின் பண்ண பிறகு நம்ம காம்பீர் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஸ்குவாடுக்கு கண்டிப்பாக புஜாரா மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு அவர் அடம் பிடிச்சதாகவும், அதற்கு செலக்டர்ஸ் வந்து இல்லை ஸோ யங்ஸ்டாருக்கு மட்டும் தான் வாய்ப்புன்ற மாதிரி, அதுவும் குறிப்பாக வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் ஜடேஜா இந்த 3 பேர் தவிர்த்து வேறு யாருக்குமே இடம் இல்லை. அதாவது சத்தீஸ்கர் புஜாராவாக இருக்கட்டும் அண்ட் ரஹானாவாக இருக்கட்டும், இந்த 2 பேருக்கும் இனிமேல் இந்தியன் டெஸ்ட் டீமில் இடம் இல்லைன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட இந்தியன் டீமில் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக ஒரு புஜாரா மாதிரி ஆள் கண்டிப்பாக இருந்திருக்கணும் தான் நானும் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து செலக்டர்ஸ் வந்து தவறு விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து பழி ஃபுல்லாக ஏமால் விழுந்துருச்சுன்ற மாதிரி அவர் சைடு வந்து தரப்பில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளாஸஸ் தான் இப்போ பிசிசிஐ செலக்டர் வர்சஸ் வந்து காம்பீர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மூவானே போயிட்டு இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஓகே, இப்போ இதெல்லாம் நடந்துருச்சு. இன்னமேட்டாவது வந்து சீரியஸை லெவல் பண்ணுறதுக்கு கடைசி மேட்ச்சில் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு வந்து நீங்கள் இன்னமேட் நடக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கான்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இன்னமேட்டும் அவங்க வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஸ்குவாடிலே இன்னும் டேலண்டான பிளேயர்ஸ் இருக்காங்க. அதாவது பேட்டிங்கில் அபிமன்யு ஈஸ்வரனாக இருக்கட்டும், ரெண்டாவது பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கட்டும். ஸோ பவுலிங்கில் வந்து பிரசித் கிருஷ்ணா எந்த அளவுக்கு டொமஸ்டிக்கில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவர் ஸ்குவாடில் இருக்கும்போது நீங்கள் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்க சிராஜுக்கே திரும்ப என் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இப்போ நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறதுனால இப்போது பிசிசிஐ செலக்டர்ஸ் டீமாக இருக்கட்டும், ரெண்டாவது காம்பீர் டீமாக இருக்கட்டும், மூணாவது வந்து கிரிக்கெட் விமர்சகர்கள், ஸோ இவங்க எல்லாருமே வந்து மாற்றி வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதான் உண்மை. ஸோ ஒரு பெரிய சலசலப்பு மத்தியில் தான் வந்து இப்போது பிசிசிஐ அவங்க டீம்மேட்ஸோடு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா தான் வந்து அந்த பிசிசிஐ கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஸ்குவாடை வந்து அறிவிக்கணும். அந்த ஸ்குவாடில் வந்து கண்டிப்பாக கேப்டனாக வந்து ரோஹித் சர்மா தான் இருக்க போகிறார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக விராட் கோலி இருப்பார். ஸோ நான் ஆல்ரெடி வீட்டில் சொன்ன மாதிரி தான் ஜடேஜாவுக்கு பதிலாக வேணால் அக்ஷர் பட்டு உள்ளே வரலாம்ன்ற மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது நடந்துகிட்டு இருக்கு இந்த கிளாஸில் வந்து காம்பீர் பற்றின ஒரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் வந்து வெளியே வந்துருக்குன்னு கண்டிப்பாக சொல்லணும். நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமில் காம்பீர் வந்து நம்ம டீம்மேட்ஸ் கிட்ட பேசின அந்த ஒரு வார்த்தை, ஸோ பகுத் ஓ ஹயா, ஸோ அது வந்து ஹிந்தியில் வந்து அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே போதுன்ற மாதிரி தான் நம்ம தமிழ் அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ஸோ இது போதும் எனக்குன்னு ஒரு பாட்டு கூட வரும் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து காம்பீர் வந்து அவங்க டீம்மேட்ஸ் கூட பேசியிருக்காரு. இப்போ அந்த வார்த்தை தான் வந்து ஹேஷ்டேக் மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதற்கு பதிலீடு கொடுக்கும் விதமாக தான் இப்போ நிறையா பேர் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறத விட்டுட்டு ஆல்ரெடி இந்த ஸ்குவாடில் இருக்கிற நல்ல பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. ஸோ இப்போதைக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ ஒரு யங் பிளேயருக்கு இந்த அளவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அவர் வந்து அங்கே அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு சீனியர் பிளேயராக இருந்துட்டு அவங்களால வந்து
ஒரு யங் பிளேயர் அளவு கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலனா ஸோ கிரிக்கெட்டை அவங்க எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இப்போ எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதற்கு இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் லெவலில் கண்டிப்பாக விளையாடுவாங்க. ஸோ ரஞ்சியாக இருக்கட்டும், ரெண்டாவது விஜய் ஹசாரேவா இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்டிப்பாக விளையாடுவாங்க. ஆனால் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ பிசிசிஐ போர்டே வந்து அவங்க 2 பேர் மட்டும் விளையாட வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து டெஸ்ட்டில் மட்டும் விளையாண்டா போதும், அதாவது இந்தியாவுக்கு நடக்கிற மேட்ச்சில் மட்டும் விளையாண்டா போதுன்ற மாதிரி அவங்க சிறப்பு சலுகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். இனிமேட்டு கம்பல்சரி எவ்வளோ பெரிய ஸ்டார் பிளேயராக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்தியா லெவல் நடக்கிற டொமஸ்டிக் மேட்ச்சில் கண்டிப்பாக விளையாண்டா மட்டும்தான் ஸோ நம்மளோட இந்தியன் டீமுக்கு கண்டிப்பாக விளையாட முடியுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸை கொண்டு வரன்ற மாதிரி இப்போ நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து பிசிசிஐ வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்க போகிறான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு உதாரணமாக வந்து சச்சின் டெண்டுல்கர் கூட இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சச்சின் வந்து ஆரம்ப கட்ட காலங்களில் அவர் பீக்கில் இருக்கும்போது, அதுவும் ஆஸ்திரேலியா சீரீஸில் வந்து ஸோ அவர் அவுட் ஆன ஒரே பால் என்ன பார்த்தீங்கன்னா அவுட் சைடு தான் ஆஃப் ஸ்டெம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ விராட் கோலி வந்து அதே பாலில் தான் திரும்ப அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ நான் தலைகீழ தான் குதிப்பேன்ற மாதிரி அதே பாலில் தான் அவுட் ஆகிறாரு, அவர் விக்கெட்டை கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து சச்சின் வந்து முன்னாடியே பார்க்கும்போது ஸோ அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப் எந்த பால் பண்ணாலும் சரி அதை வந்து லீவ் பண்ணிடும்னு சொல்லிட்டு கண்ட்ரோலாக இருந்து ஸோ ஒரு பால் கூட அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப் வந்து டிரைவ் ஆடவே இல்லை. ஆக்சுவலாக சச்சினோட ஃபேவரட் ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு டிரைவ் தான். ஸோ அவரை இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக டொமஸ்டிக் லெவலில் கூட பார்த்தீங்கன்னா சச்சின் வந்து அவர் ஆடிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ரஞ்சி மாதிரியான போட்டியில் விளையாண்டுட்டு இருந்தார். ஸோ அவருக்கு இருந்த அந்த டெடிகேஷன் ஏன் இவங்களுக்கு இல்லாமல் போயிருச்சுன்ற மாதிரி இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனோ கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நடந்து முடிஞ்ச 4th டெஸ்ட்டில் நிறைய இஷ்யூக்கள் கண்டிப்பாக இருந்துன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதில் வந்து குறிப்பாக வந்து ஜெய்ஸ்வாலோட அவுட்டாக இருக்கட்டும். ஸோ ஜெய்ஸ்வால் விஷயத்துக்கு சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து டெக்னாலஜி நம்பலை நாங்கள் கண்ணை தான் நம்பணுன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அதே விஷயம் வந்து ஆகாஷ் தீப்புக்கு வரும்போது ஸோ கிளியராக வந்து கண்ணால் பார்க்கும்போது அவுட்லாம் தெரியும். அப்போ வந்து நாங்கள் டெக்னாலஜி நம்புறோம்னு சொல்லிட்டு அவுட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து நிறையா போயிட்டு தான் இருந்துச்சு. இதுக்கு மத்தியில் வந்து டிராவிஸ் ஹெட்டோட இஷ்யூவும் கண்டிப்பாக நான் பேசி தான் ஆகணும். எஸ், ரிஷப் பண்ட் அண்ட் ஜெய்ஸ்வால் தான் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ரிஷப் பண்ணிட்டு அவசரப்பட்டு ஆனால் அந்த ஒரு ஷாட்னால வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை வந்து இழுத்து மூடிக்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பேசலை. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் பொறுமையாக விளையாண்டுருக்கும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ இதுக்கு மத்தியில் அந்த டிராவிஸ் ஹெட்டோட இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ணிட்டு அவுட் ஆனவுடனே டிராவிஸ் ஹெட் காட்டின அந்த ஒரு சைகை, ஸோ கையை வச்சுட்டு அந்த மாதிரி சைகை காட்டின வந்து நிறைய பேர் வந்து தவறான விஷயமாக தான் எல்லாருமே வந்து ஸோ இந்தியா மீடியாவில் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கு வந்து ஆஸ்திரேலியன் மீடியாவாக இருக்கட்டும், 2 ஆஸ்திரேலியன் கேப்டனாக இருக்கணும், தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். எஸ், டிராவிஸ் ஹெட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 விக்கெட்ஸ் எடுக்கும்போது ஒரு பவுலில், அதாவது கிளாஸில் வந்து நான் இத்தனை விக்கெட்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஐஸ் கியூப்பை போட்டு கையை உள்ள வச்சு காட்டியிருப்பார். ஸோ அந்த விஷயத்தை இன்னொரு விக்கெட்டும் எனக்கு வந்துருச்சுன்ற மாதிரி அவர் சைகை காட்டியிருப்பார். அதை தான் வந்து தவறாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய லீக்கில் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான் விளையாடும்போது இங்கே வந்து இந்தியன் பிளேயர்ஸுக்கும் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாண்டிங் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி வந்து பெருசாக பேச வேண்டான்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாங்கன்றதான் உண்மை. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து அதையும் கண்டிப்பாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதற்கு அடுத்தபடியாக இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து நியூ இயர் செலிப்ரேஷனில் கொண்டாடுறதுக்கு சில ஃபேன்ஸ்லாம் யோசிக்கலாம். ஸோ என்னப்பா கிரிக்கெட் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீலிங்கில் இருக்கலாம். ஆனால் என்ன தான் நம்ம ஃபீலிங்கில் இருந்தாலும் அங்கே விராட் கோலி அண்ட் அவங்க ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா வந்து சிட்னியில் ஸ்ட்ரீட் வாக்லாம் வந்து வீடியோலாம் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் எல்லாருமே வந்து நியூ இயர் செலிப்ரேஷனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் உண்மை. ஸோ நேற்று நைட்லேருந்து அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனும் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இதற்கு அடுத்தபடி நடக்கக்கூடிய அந்த கடைசி டெஸ்ட்டு வந்து நம்ம வின் பண்ணால் மட்டும் தான் சீரியஸ் லெவல் ஆகும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியுமா முடியாதுன்றது தெரிய வரும்ன்றதான் உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம மக்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து சாம்பியன்ஸ் டாபிக் பக்கம் திரும்பிடுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எஸ், அதில் வந்து ஆல்ரெடி நிறையா பேர் வந்து இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே விட்டது வந்து கண்டிப்பாக ரோஹித் சர்மா தான் அங்கே பிடிச்சிருவாருன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்கள் தான். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து வின்னிங் பக்கம் திரும்பினா நல்லா இருக்கும் தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரெட் பால் வேறு ஒயிட் பால் வேறு எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ ஒயிட் பாலில் ஆஸ் யூஷுவல் அவரோட ஃபார்ம் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாத்தையும் தவிர்த்து நம்ம சாம்பியன்ஸ் டாபிக் செலக்ட் பண்ணக்கூடிய இந்தியன் டீமில் எந்தெந்த பிளேயர்ஸ்க்குலாம் முன்னுரிமை கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கடுத்தபடி இப்போ நிறைய பேர் வந்து ருத்ராஜ் கூட பேசிகிட்டு இருக்காங்க, கில்ல பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பாக வந்து சாம்பியன்ஸ் டாப்பில் இடம் கிடைச்சே ஆகணுன்ற மாதிரி ஒரு குரூப்பே கிளம்பியிருக்கு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதில் உங்களோட கருத்து இன்னும் அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதற்கு அடுத்தபடி இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நிறைய சுவாரஸ்யமாக உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடப்படுது சண்முகம்.